ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள் ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒட்டரை சங்க பற்றி பேசும்பொழுது ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இயக்கம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஆண் இயக்கம் தன்னுடைய நிலைகளில் தடுமாறி தான் இருக்குது. இதுக்கு காரணம் எது வெளிப்படுத்தி பேச வேண்டுமோ அதை மறைக்கிறோம், எதை மறைக்கணுமோ அதை வெளிப்படுத்துகிறோம். இந்த தாம்பரம் பக்கத்தில் ட்ரெயினில் போகும்போது காலங்காலத்தில் ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் போனாராம். அவர் கொஞ்சம் திருப்பதி இந்த மாதிரி ஊருங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிருக்காரு. போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாராம், திருப்பதி பகுதிகளில் சாப்பாடு சாப்பிட்டாங்களாம். இந்த துணிப்பையில் வச்சுன்னு இந்த அணைச்சின்னு முகரமாக கட்டின்னு இப்படி வச்சுட்டு துணியை போட்டு மூடின்னு இப்படின்னு சாப்பிட்டுருந்தாங்களாம். மறைச்சி இவர் பார்த்துருக்காரு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காரு. அதை விடுங்கன்னு சொல்லிட்டு கூட கூட்டின்னு போன கைடு சொல்லிட்டு விட்டார். அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, தாம்பரம் பக்கத்தில் வரும்போது காலங்காத்தால் 4:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு பப்ளிக் டாய்லெட்டு உட்காந்து போயிருந்தாங்களாம். அப்போனா உட்காந்து ஜாலியாக சுட்டு பிடிச்சின்னு உட்காந்துட்டு டாய்லெட் போய்ட்டு இருந்தாங்களாம். என்னையா உண்டு இந்தியன் கல்ச்சர் இப்படி இருக்குது, வெளிப்படையாக சாப்பிட வேண்டியதை மறைச்சி துண்டுறானுங்க, மறைச்சி செய்ய வேண்டிய வெளிப்படையாக உட்காந்துருக்கல, என்ன இதுன்னு புரியலன்னு கேட்டாராம். ஆக ரிவர்ஸில் சிந்திக்கிறோம். பல பேர் ரிவர்ஸில் தான் வண்டி ஓட்டி நிற்கிறானுங்க. அதனால தான் பிரச்சனைகளும் ஜாஸ்தி ஆகுது. யாராவது ஒருத்தர்கிட்ட போய் கேட்டோம்னா ஒரு விஷயத்த சொல்லி பாருங்கள். ஜோதிடம்னா நம்ம எதாவது வித்தியாசமாக பண்ணணும், ரிவர்ஸில் பார்க்கணும். ஜோசியத்தானுவான் லட்சத்தில் ஒரு ஜாதகம் தான் ரிவர்ஸில் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆன்டி கிளாக் வாய்ஸ்னுவாங்க, ஏதோ சொல்லுவாங்களே அது மாதிரி. இவனுக்கு ரிவர்ஸ்லேயே சிந்திச்சு பழகிட்டானுங்க. கேட்டால் நான் ஒரு அறிவாளி தண்ணியே முன்னிறுத்திக்குவானுங்க. நம்மளே நான் அறிவாளின்னு சொல்லி நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அதனால் நான்லாம் ஒரு பெரிய அறிவாளிப்பா நானே சொல்லிக்க வேண்டியதுதான், இன்னும் தப்பு இல்லையே. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனநிலை கெட்டு போகிறதுக்கு அடிப்படை காரணம் என்பது நரம்பு மண்டல பாதிப்பு நோய்கள். அந்த மாதிரி ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு அதாவது ரிவர்ஸில் சிந்திக்கிறவன், எதையுமே தற்குறித்தனமாக பேசுகிறவன், தாறுமாறாக செயல்படுறவன், இவெல்லாம் நரம்பு மண்டல நோய்களை பாதிப்படைஞ்சவனாக இருப்பான். இது ஆண் வர்க்கத்துக்கு இப்படி இருந்ததுன்னா ஒருத்தர்கிட்ட பேசி பாருங்கள், நல்லா பேசி பாருங்கள். ஒரு விஷயத்த சொன்னால் சம்பந்தம் இல்லாத உள்ள நுழைப்பார் மூக்க. அவருக்கு சம்பந்தமே இருக்குது, என்னமோ பேசுகிறாங்களே கேட்கணும் என்ற எண்ணம் வராது, தேவையில்லாத என்ட்ரி ஆவார். அவர் பேசுகிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஆன்மீக வாழ்க்கைன்ற ஒரு இடத்துல பேசும்போது கடவுள் யாருப்பா, கணபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கணபதி புராணத்தை எழுத்துன்னு இருப்போம். அவர் கபால்னு நுழைவார். சார் அது முருகன் இப்படி இருந்தானே சார் அப்படின்னு ஆரம்பிப்பார். அவரை அவாய்ட் பண்ணவும் முடியாது, பக்கத்தில் உட்கார வச்சு பேச்சையும் கேட்க முடியாது. நல்ல ஸ்பீச் கொடுக்குறோம், கம்முன்னு வாய முடிக்குவோம். இவர் முருகனை ஆரம்பித்து கட்சியில் கொண்டாந்து முருங்காயில் நிறுத்துவார். அந்த முருங்காய் இப்படி இருந்தது, கட்சியில் இது இருந்தது அது இருந்ததுன்னு. எந்த ஒரு நல்ல காரியத்திற்காக ஒரு விஷயத்தை தொடங்குறோமோ நிதானிச்சு அமைதியாக வேடிக்கை பார்த்து அதில் இருக்கிறத அப்சர்வ் பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்லலாம். நீ சொல்கிற மாதிரியே சொல்லிக்க, தப்பு ஒன்றும் இல்லை உலகத்தில். அந்த மாதிரி சொல்கிறத விட்டுட்டு கலாச்சி அந்த இடத்தைய ஸ்பாயில் பண்ண சூழலையை கெடுத்து கிண்டலும் கேலியிலையும் இறங்கி யாருக்கும் பயனில்லாத பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜோதிடம்னு ஒரு கலையை எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த ஜோதிட கலையில் தாறுமாறாக பேசுவாங்க, படிச்சிருப்பாங்க, அனுபவம் இருக்காது. அதனால் ரிவர்ஸில் சிந்திப்பாங்க. இது இப்படி வந்தது, ராகு இங்கே வந்தா இதை ராகு ஒன்று கற்றுட்டான், சனி இதை கற்றுட்டானுவான். ஆமாப்பா சனி தான் கற்றுட்டான், சனி அப்படி இல்லை, சனி இப்படின்னுவான். ஏதாவது பேசினே இருப்பான், சூழலை கெடுப்பான், ரிவர்ஸில் சிந்திப்பான், நரம்பு நோயாளியாக இருப்பான். ஒரு பில்டிங் நீங்கள் கட்டுறீங்கன்னு சொல்லி போனீங்கன்னா ஒரு பில்டிங் இப்படி தான் பண்ணணும் ஒரு முறை இருக்குது. அப்போது 60க்கு 40ன்னு ஒரு வாஸ்துப்படி ஒரு பில்டிங் ஒரு இடத்துக்கு கிரவுண்டுன்னு பேர் கொடுக்குறான். அகலம் 40, நீளம் 60. இதில் இந்த பக்கம் செடி இந்த பக்கம் செடி விட்டால் 10 அடி போயிடும். அப்போது 30க்கு 45 ஃப்ரண்ட்டில் 5 அடி விடணும். விட்டு சைடில் ஒரு 5 அடி விடும்போது அதில் ஒரு 15 அடி போயிடும்.
கீழ்ப்பக்கம் வீடுங்களில் 4 வாசலும் 12 கதவுகளும் வைக்கணும். மேல் பக்கத்தில் வந்து 3 வாசலும் 9 கதவுகளையும் வைக்கணும். அதுக்கு மேலே வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 35 அடிக்கு மேலே வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. குணம் மாறும், பரத்தை குணம் வளரும், தாறுமாறான சிந்தனைகள் வளரும். இவன் என்ன சொல்லுவான்னா, கீழே 3 போட்டு மேலே 4 போடணுமா, ரிவர்ஸில் சிந்திக்கணும்னுமா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா பேரலைஸ் அட்டாக்கு, பக்கவாத நோய்கள், அந்த முகவாத நோய்கள், நரம்பு சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் உருவாயிடும். அந்த மாதிரி நோயாளி இப்படி ஒரு தலைக்கீழாக ஒன்று சிந்திக்கிறானாலே அவன் நரம்பு தளர்ச்சி உடையவன், நரம்பு மண்டல நோயை கொண்டவன்றது ரொம்ப தெளிவாக பிடிக்கலாம். இதனால்தான் கொஞ்சம் பெரிய லெவலில், அதாவது ஞானிகள் சுவாமிகள் கிட்ட போகும்போது பவ்யமாக அப்படி போடுறது, எதுக்கு வாயை கொடுத்து புண்ணாய்க்கணும் அப்படின்னு. சுவாமிஜி வணக்கம் சுவாமிஜி அப்படியே கை கட்டி நிற்பான் பவ்யமாக. ஏதாவது பேசுவாரான்னு கேட்பான். அதையும் ரிவர்ஸில் தான் சொல்லுவான். அவன் வந்து இவன்கிட்ட வாயை கொடுத்தானா இவன் வந்து அவனை ஒட்டை வெட்டிடுவான் வாழை. அதனால் அப்படியே ஒரு இலக்காரமாக ஒரு புழுவை பார்க்குறோம் இல்லையா, அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு கூட அப்படின்ட்டு போயிடுவான். ஆக ரிவர்ஸ் சிந்தனை வந்து ஒரு மனுஷனுக்குன்னு சொல்லி சொன்னாலே அவன் நரம்பு மண்டல நோயால் பாதிப்படைந்தவன், மனக்குழப்பம் மிக்கவன். ஒரு விஷயத்தை சொன்னால் அதை ஃபாலோ பண்ண மாட்டான், செயல்படுத்த முடியாது, குழப்பங்கள் இருக்கும், அதுக்கு ஒரு காரணங்களை காண்பிப்பான். இந்த மாதிரி ஆட்கள் இந்த நோயை தீர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒட்டரை சங்கு. இதை பாருங்க, இதுதான் வந்து ஒட்டரை சங்கு. இந்த ஒட்டரை சங்குன்றது மூலாதார பகுதி நம்ம சொல்லிக்கிற பார்டர் இப்படி தான் இருக்கும். இந்த ஒட்டரை சங்கு மூலாதார பகுதி, நம்முடைய மலத்வாரம் இருக்க அந்த இடத்துலேருந்து இப்படி ஆரம்பித்து இந்த முள்ளாக வந்து இந்த இடத்துல முடிவு கண்டு மலக்குழாய் வெளியே வரும். இந்த குழாயிடைய வலது பகுதி மற்றும் இடது பகுதின்னு 2 இருக்குது. இதுலேயும் வலம்புரி இடம்புரி இருக்குது. இந்த குழாய் பகுதிகள் வழியாக வந்து வாயுக்கள் இந்த பகுதியில் தேங்கும், இந்த பகுதியில் மலங்கள் உண்டாகும், மையப்பகுதியில் உணவுகள் சேமிக்கப்படும். ஆக இந்த மையப்பகுதி உணவு இந்த இருதயத்துக்கு கீழே இந்த இந்த பகுதி வந்து உணவை சேர்த்து வச்சு இதோட முடியும். இந்த பகுதி வாயுக்களையும் இந்த பகுதி மலத்வாரத்தையும் வெளிப்படுத்த உருவாகிறது. இந்த இடத்துடைய நுனிப்பகுதி பாதிப்படையும் போது மூலாதார பகுதி பாதிப்படைதல் அப்படின்னு இந்த முச்சங்குடி இயக்கங்கள் இருக்கும். இதில் இந்த முள்ளாக இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதியில் மேடு பள்ள ஏற்ற இறக்கங்கள் தான் நமக்கு ஜீரண சக்திகளை தூண்டக்கூடிய அமில சுரப்புகளை வெளிப்படுத்துறது. பலவிதமான அமிலங்கள் வயிற்றுப்பகுதியில் சுரக்கும். அதன் காரணமாக தான் வெறுப்பு, அது எரிச்சல், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுலேருந்து வெளிப்படும். இதனுடைய வெளிப்பாடுகளை நம்ம சரியான முறையில் இந்த சங்குடைய தன்மைகளை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி சொன்னால் அதிகபட்ச வெறுப்புணர்வை தான் நம்ம அடைவோம். வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்துறது இந்த மூலாதார பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த படர்ச்சங்கின் நிலை. இந்த படர்ச்சங்கு தான் மருந்தும், உள்ளூர் இருக்கக்கூடிய பகுதியும் இதுதான். இந்த 8 நிலை சங்குகள் தான் உடற்கூறுகளுக்கு மூலம் வகித்து பரிணாமத்தால் மனித தேகத்தை படைக்கின்றன, உலக ஜீவன்களை படைக்கின்றன. வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு மனுஷனுக்கு ஏன் டென்ஷன் ஆகுது, என் பேச்சை நீ கேட்கல அப்படின்னு சொல்லி, நான் ஏன் உன் பேச்சு கேட்கணும்? அதில் உண்மை இருக்குது இல்லைன்னு எனக்கு தெரியும்ல. எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஒரு நிலை இருக்குல்ல. எனக்கு பிடிக்கலன்னா நான் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தா அதை கேட்டுக்குவேன். இந்த பிடிச்சதை தாறுமாறாக பயன்படுத்தி என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் முயற்சி செய்வேன். நானே உயர்ந்தவன் என்கிற அகந்தையின் காரணமாக அப்படின்றதையும் இதை நம்ம சொல்கிறதில்ல, தப்பு கிடையாது. அந்த அகந்தையின் காரணமாக இவன் தன்னை முன்ன நிறுத்திக்க முயற்சி செய்யும் பொழுது தோக்குறான். ஏன்னா ஒரு ரேஷன் கடையிலையோ ஏதோ ஒரு இடத்துல லைனில் நிற்கிறோம். லைனில் நிற்கும் போது ஒரு 10 பேர் 20 பேர் நிற்கிறாங்க. 10வது ஆளாவோ 20வது ஆளாவோ நான் நிற்கிறேன். ஒரு அரை மணி நேரம் நின்றேன்னு சொன்னால் அடுத்தது நான் தான் வரணும். அந்த அரை மணி நேரத்துக்கு என்ன போனேன், கப்புன்னு உள்ளே பூந்துருவேன். ஏன் முன்னாடி 4 பேர் போடுவான். நீ ஏன் முன்ன வந்த, நான் ஏன் முன்ன வந்தேன், டமால் டிமில் ஒருத்தனை வச்சுக்கோ, கடை க்ளோஸ் பண்ணிட்டு போடுவான். அன்றைக்கி வேலை நடக்காது. அது மாதிரி வழியாக வந்து இருக்க குரு பின்னாடி கபால்னு குரு ஓவர்டேக் பண்ண நினைப்பான். இவனும் கெட்டுருவான், குருவையும் கெடுக்க மோச்சோம், குரு கெட மாட்டான். ஏன்னா அவன் ஏற்கனவே இவன் இப்படி தான் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அவசர புத்தியினால் நம்மளை இழந்துட்டுருக்கோம். நிதானம் என்பது எந்த இடத்துல தேவையோ அங்கே தேவை. பாம்பு வரும்போது நிதானமாக இருக்க முடியாது. ஒன்று பதுங்கணும், இல்லை ஒதுங்கணும், இல்லை அடித்து கொல்லணும், இல்லைன்னா நம்ம போயிடுவோம். அந்த இடத்துல நிதானமாக இருக்க முடியாது. ஆனால் எங்கேயோ போகிற பாம்பை நிதானமாக வேடிக்கை பார்க்கறது தப்பு இல்லையே. இந்த மாதிரி நிலைகளில் நிதானத்தை இழந்து விடுகிறான். இந்த நரம்பு மண்டல நோய் இருக்கவனுடைய பிரச்சனையே இதுதான்.
இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு வாழ்க்கையில் உச்சக்கட்ட இன்பம் அப்படின்னு ஒன்று சொன்னால் அது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுகங்கள் தான். என்னுடைய வேலை முடிஞ்சது நான் ஏந்து போகும்போது என் வேலை முடியலேன்னு ஒருத்தர் தவிச்சுன்னு இருப்பாங்கன்றதையும் நம்ம உணரணும். ஒருத்தருக்காக ஒருத்தர், இதை மேட் ஃபார் ஈச் அதர்னு இதை சொல்லுவாங்க. அதை மற்ற ஒருவருக்காக மற்றொருவர். நான் ஒரு 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 காட்டில் தெரிஞ்ச கதை தான். மானுங்க 2 தண்ணி குடிக்கிறதுக்கு போச்சான், தண்ணி கிடைக்கலையா. எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி இருக்கவே பெண்மான் சொல்லுதான் ஆண்மானா நீ குடி அப்படின்னு கேட்குதான். ஆண்மான் சொல்லுதான் இல்லை நீ குடின்னு. 2க்குள்ளே போட்டை வரும். ஆண்மான் முந்திக்கிச்சு, வாயை வச்சுட்டு குடிக்கிற மாதிரியே பாவலை காமிச்சிருந்து தான். ஒரு மானுக்கு தேவையான தண்ணி இருக்குது, நான் குடிச்சிட்டேன், என் தாகம் தீர்ந்துடுச்சு, தண்ணி சொன தண்ணி போல இருக்கு, ஊறினே இருக்குது, நீயும் குடின்னு சொல்லி அந்த பொன்மானை சொல்லிச்சான். பெண்மானம் ஃபுல்லாக உறிஞ்சி குடிச்சு தண்ணி சொரகலை. ஆண்மான் கவலைப்படல, தாக்கு பிடிச்சது. அப்போது ஒரு ஆண்மான் பெண்மானுக்காக விட்டு கொடுக்கும் பொழுது இது கதையா நடந்ததா காவியமான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், விட்டு கொடுத்தல்ன்றது எவ்வளோ ஒரு பெரிய உண்மையை மிருக இனத்தில், அதாவது ஜீவன்களில் மிருக இனத்தில் மானுக்கு கொடுத்துருக்கான். மிருகத்தில் வராது மானு, இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் ஒரு வார்த்தைக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது அவளும் சந்தோஷம் அடைகிறான், இவனும் சந்தோஷம் அடைகிறான். தன்னால் தாக்கு பிடிக்க முடியும், தாங்கி நிற்பது தான் ஆண்மை. அந்த இடத்த விட்டுட்டு என் அவசரத்துக்கு என் வேலை முடிஞ்சதுன்னா போதுன்னு நினச்சான்னா அந்த பெண்ணும் தோக்குறா, இவனும் தோக்குறா, இவனை நம்ம சமுதாயமும் தோக்குது. பல இடங்களில் தோல்விக்கான அடிப்படை காரணங்களே இதுதான். ஒரு அப்பன் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் ஊடகமாக சொல்லிக் கொடு, சூக்ஷமமாக சொல்லிக் கொடு, நேரடியாக சொல்லிக் கொடுக்காது. முடியல வெக்கப்பட்டினா இல்லை அது 10 ஃப்ரெண்டு இருப்பேன், எவ்வளோ பேர் அவங்ககிட்ட கூட பச்சை பச்சையாக பேசுகிறவங்கிட்ட சொல்லிட்டோம், புரிய வச்சிருவான் வாழ்க்கையை. அவனுக்கு என்னான்னு தெரியாததுனால தான் குழப்பம், தெரிஞ்சிச்சுன்னா அவனே தெரிஞ்சிடுவான். அவன் 10 பேர் வழி சொல்லிட்டு போவான். மறைக்க வேண்டியதை மறைச்சி தான் ஆகணும். சாப்பிட்ற சாப்பாடு திருட மாதிரி சாப்பிட்ற, மறைஞ்சி வெளியேற்ற வேண்டியதை வெளிப்படையாக ஓப்பனா வர அடிச்சுன்னு கழிச்சுருந்தா டாக்டர் சீச்சி தான் செவுத்து மேலே எழுதுவான், வேற என்ன எழுதுவான். பொது இடங்களில் அசுத்தம் செய்யாதீர்கள் டாக்டர் சீச்சி அப்படின்னு போட்டு வச்சிருக்கான, வேற என்ன பண்ணுவான், அதுதான் பண்ணுவான். மறைக்க வேண்டியதை மறைக்கணும், எல்லாத்தையும் மறைக்க முடியாது. வெளிப்படையாக இல்லாதாலும் வாழ்க்கையில் இன்னைக்கு இளைஞர் சமுதாயங்கள் தோத்து கொண்டு இருக்கிறது. அதை வெளிப்படுத்தி சில விஷயங்களை ஓப்பனாக பேசி புரிய வைக்கும்போது எல்லாமே நல்லதாக தான் இருக்குன்றதுனால இந்த சப்ஜெக்டை நம்ம சொல்கிறோம். அப்படியும் இந்த நரம்பு மண்டல கோளாறுகள் உருவாகும் பட்சத்தில் ஒட்டரை சங்கு பெரும்பலனை கொடுக்கக்கூடியது. இந்த ஒட்டரை சங்கில் திருப்பியும் சொல்கிறேன், ஆர்டிஃபிஷியலாக ஆசிடை ஊற்றி கழுவின சங்குங்களை வாங்காதீங்க. அது அழகு பொருளுக்கு கூட உபயோகப்படாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஒரு பொருள் வாங்கினா உபயோகப்படணும். என்கிட்டயும் இருக்குது அபூர்வமான விஷயன்றதுக்காக வாங்காதீங்க. நாளைக்கு அது அழிஞ்சிடும், நீ கொண்டாந்து அழிச்சிடாதீங்க. அது பயன்படுத்த பாருங்கள். அந்த சங்கை ஆசிட் ஊற்றி கழுவாத ராவாக வாங்கி கொஞ்சம் நாற்றம் அடிக்கும். கடலில் வாழறது இல்லையா, அப்படி தான் இருக்கும். க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம பயன்படுத்த வேண்டிய மூலிகைகள் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது அமுக்குராங்கிழங்கு பயன்படுத்தலாம், அந்த கிராம்பு பயன்படுத்தலாம், கடுக்காய் பிஞ்சுகளை பயன்படுத்தலாம். மலச்சிக்கல் வந்தாலும் அடைய போகிறது மூலாதாரம் பாதிப்பு தான் அடையும். ஏன்னா பக்கத்திலே இருக்கிறார், ட்ராவலிங் பண்ண இப்போ நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரரு வயிற்றில் இருக்க குடல். அதே மாதிரி சிறு பீளை அப்படின்னு சொல்லக்கூடியது, கீழவாய் நெல்லி, கீழக்காய் நெல்லி, கீழவாய் நெல்லி. நெல்லிக்காவில் குட்டி குட்டியாக இருக்கும் செடி, காய்கள் கீழே காய்க்கும். அது கீழவாய் கொஞ்சம் பெருசாக இருக்கும். முத்தலா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அந்த கீழவாய் நெல்லி, சிறுவீளை, அமுகுராங்கிழங்கு, மதனக்காமப்பூ, சிறுநாகப்பூ, அந்த சதாவரின்னு சொல்லக்கூடிய அந்த கொடி பச்சையா, இதெல்லாம் வாங்கிட்டு நிறைய விஷயங்களை தண்ணியில் ஊற போட்டு நிதானமாக வடிகட்டி நல்லா கொதிக்க வைங்க. முடியலன்னா கொதிக்க வச்சு அதனுடைய சாறுகளை எடுத்து இந்த ஒட்டரை சங்கில் ஊற்றி ரெகுலராக சாப்பிட்டுன்னு வரலாம். சாப்பிட்டுன்னு வரும் பொழுது கண்டிப்பாக இந்த நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகும். இந்த பக்கவாதம், திமிர்வாதம், நடுக்குவாதம், கீழ்வாதம்,
இது போன்ற வாதங்களுக்கு முத்து, ஒரிஜினல் முத்து நல்லா வேலை செய்யும். அந்த முத்தை மாலையாக அணிஞ்சிக்கலாம், இல்லை மருந்தாக பயன்படுத்தலாம். புடமுறைகளில் அந்த புடமுறைகள் போடும்போது இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய கரண்ட்டில் சொருகிட்டு அதை வச்சு புடம் போடுறாங்க. அது பயன் தராது. காரணம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டு தான் எல்லாமே. உடம்புக்கு ஜட்டி சப்போர்ட்டு, ஜட்டிக்கு பேண்ட்டு சப்போர்ட்டு, பேண்ட்டுக்கு ஜிப்பு சப்போர்ட்டு, ஜிப்புக்கு இடுப்பு சப்போர்ட்டு. அதானே இந்த சப்போர்ட் மாதிரி ஒரு 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 பொருளை புடம்போட முயற்சி செய்யும்போது அதுக்கான மண்பாண்டங்கள், அதற்கான சீலை மண்கள், அதற்கான விறகுகள், ஒன்றுக்கும் இந்த எரியிற நெருப்புலேருந்து வெளிப்படக்கூடிய வாயுக்கள் தான் பானையில் பட்டு மருந்துக்கு பலம் சேர்த்து மருந்துலேருந்து அந்த முத்துக்கு பலம் முத்தோ உள்ளே வைக்கிற அந்த மருந்து பொருள் மூலப்பொருளுக்கு பலம் சேர்க்கக்கூடியது. அதை கொண்டாந்து நல்ல சூடு இருந்தால் போதும்னு சொல்லி கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்? மருந்துங்கிடும், மனிதன நோயும் தீராது. சித்த வைத்தியம் குறிப்பிடக்கூடியது இதுதான். அப்போது ஒரு முறைகளையும் சீர்பட பயன்படுத்தணும். இப்போ இந்த மேற்சொன்ன பொருட்களெல்லாம் தேவையான அளவு கூட்டி ஒன்று சேர்த்து அலங்காரம் செய்கிறாங்க பாருங்க. இந்த சிலைகளுக்கு அலங்காரம் செய்து ஒரு ரெண்டா மருந்து பொருளாக கொடுத்தா கூட இவனுடைய நோய்கள் தீரும். சங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு மூலப்பொருள். அதில் ஏதோ ஒரு பொருளை போடுறதை விட இந்த பொருள்களுடைய நீர் சார்ந்து இயங்கும் போது யாருக்கும் நம்ம மருந்து சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வராது. தீர்த்தம் குடிக்கிறோம், அது பிரசாதம், தெய்வத்திற்கு சாற்றப்பட்டது. அதை நம்ம குடித்தோம்னு சொன்னால் நம்ம நோய்கள் தீரும் என்ற இடத்துல ஆன்மீகம் செழிக்கும். பக்தியாவது ஆன்மீகத்துக்கிட்ட வர்றது வராது அவங்களுடைய சொந்த விஷயம். அதை அறிஞ்சிக்கிறது அவ்வளோ விளையாட்டாக. ஏன்னா என்னைக்கு புஸ்தகத்தை படிக்கிறோமோ, புஸ்தகத்தை நம்புகிறோமோ, அன்னைக்கு உண்மையற்றதை, நான் உண்மையானதை சொல்ல வரல, உண்மையற்றதை நம்பும்போது எதையாவது வெளிப்படுத்த துடிக்கிறது மனிதனுடைய இயல்பு. அந்த வெளிப்படுத்த துடிக்கும் போது எது நம்ம கண்ணில் காட்டுதோ, யாரும் படிக்காத புக்கை ஃபஸ்ட்டு அதை நான் கக்கி என்னை பெரியாளாக தான் முயற்சி செய்து கொள்வேன். இதனால் பயன் இல்லை யாருக்குமே. அதனால் எதுவும் நல்லது நடக்க போகிறதில்லை. மாறாக என்னுடைய தேகம் நன்றாக இருந்தால் மட்டுமே நான் கடவுளை கூட கையெடுத்து கும்பிட முடியும். லக்குவம் அடிச்சு போச்சு, ஒரு பக்கம் கை தூக்க முடியல, கடவுளை ஒருகையில் தான் கும்பிடு, பாதி சாமி தான் ஒரு சொன்னால் ஒத்துக்குமா? யாராவது ஒருத்தர் இப்படி தூக்கி பிடிக்கணும், பிடிச்சா இப்படி தான் கும்பிடுவான். அப்போ கூட ஏன்னா இந்த கை விழுந்து போச்சு, இந்த கையை இப்படி தூக்கி ஒத்து வச்சா இப்படி வச்சுன்னு இருக்கணும், யாராவது விட்டா தப்புக்குன்னு விழுந்துடும். அப்போ கடவுளை கூட கையெடுத்து கும்பிட முடியலன்னு சொன்னால் அது யாராலனா என்னுடைய தேகத்தின் பாதி. கடவுளே ஏன் என் கையை எடுத்துட்ட? கடவுள் தான் எல்லாம் செய்கிறாருன்னு சொல்கிற, கடவுளை நல்லதுக்காக தான் கையை எடுத்தாருன்னாலும் ஏன் நினைக்க முடியல? அதுக்காக என் மருத்துவத்தை தேடுற, கடவுளை ஏன் திட்டுற? கடவுள் எப்படி இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிவிப்பதற்கு ஒரு மனிதர் தேவை. அந்த பணியை நம்ம செய்துன்னு இருக்கிறோம். யாரையும் தூக்குறதோ தாக்குறதோ நமக்கு நோக்கம் இல்லை. யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் இயக்கங்கள் எப்படி இருந்தால் நல்லதுன்னும் போது எதையெல்லாம் நீங்கள் கடவுள் என நம்புகிறீர்களோ, எதையெல்லாம் கடவுள் என நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் நாமவே இருக்கு. நான் கடவுள் இல்லை, ஐம்பூத தொகுப்பில் உருவான இந்த தேகம் நாம் என்கிற இடத்துல கடவுளாக மாறுது. ஆக எடுத்து சொல்வதற்கு ஒரு மனிதர் தேவையாக இருக்குது இந்த ஆன்மீக வாழ்வேன்னு சொல்கிறது. அப்போ சங்குகள் நிலை இப்படியெல்லாம் செயல்பட்டதுன்னா மூல ஆதார பகுதி பலமடையும். மூல ஆதார பகுதி பலமடைஞ்சதுன்னு சொன்னால் மூளை பலமடையும். கீழேந்து அடித்த உடனே இப்போ கூட நம்ம சமீப காலத்தில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தவர் சொன்னார், நான் ஒரு 5-20 வருஷத்துக்கு முன்னால் கருத்தடை ஆப்ரேஷன் செய்துக்கினேன். 2 பக்கம் கோடு போட்டு நரம்பை பின்னி விட்டானுங்க. அந்த வலி ஆறினோடனே தலை உச்சந்தலையில் வின்னு ஊசியில் குத்துற மாதிரி குத்துது எனக்கு. அப்போது உயிர் சத்து வெளிப்போக முடியாத பட்சத்தில் ரிவேஸ் ஆகி உச்சந்தலையில் அடிப்படுறதை பார்த்தேன். அவர் 10-15 நாள் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் வின்னு நமைக்க ஆரம்பிச்சுது. என்னுடைய ஆற்றல் உடம்பெல்லாம் பரவுதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். அது சொன்னது உண்மை. அந்த பெரியவர் சொன்னது, அவருக்கு ஒரு 65-70 வயசு இருக்கும். அவர் சொன்னது உண்மை. காரணம் என்னன்னா, அவர் 40-45 வயசுலேயே தன்னுடைய 4-5 குழந்தைங்களை பெற்றுட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்காரு. நமக்கு எதாவது ஆச்சுன்னா பரவாயில்ல, பொண்டாட்டி காப்பாற்றிடுவான்ற அபரீதமான மனைவி மீது ஏற்பட்ட ஒரு காதல் பற்று. அந்த மகன் 40 வயசு இருக்கும்.
45 வயசுல இவர் தன்னை கட் பண்ணிக்கினார். மனைவி மேலே வச்ச மாறாத காதல் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகிடக்கூடாதான், தனக்கானா பரவாயில்ல, இவன் மனுஷன். அந்த மாதிரி அப்போ சொல்கிறார், விண்ணுன்னு கீழே கட் பண்ணால் மேலே அடிக்குது. அப்போ மூலாதாரம் பலம் வந்தால் மூளை பலமாக இருக்கும். மூலாதாரம் பலமிழந்து போனால் மூளையுடைய வேகம் குறைந்து விடும். செயல்திறன், ஞாபகத்திறன் எல்லாமே கெட்டு போயிடாதனால தான் விந்து விட்டவன் நொந்து கெட்டான்னு பழமொழி சொல்லுவான். அதனால் எந்த ஒரு பொருளும் வீரியமாக இருக்கணும். வீரியத்தை விவேகத்துக்கு பயன்படுத்தணும், வீணாக போகக்கூடாது. எதுவும் வீணாக பயன்படுத்திட்டோன்னு சொல்லி சொன்னால் விவேகமும் சேர்ந்து அழியும். நல்லா பேசுகிறாருப்பா அவர், எப்படிப்பா அதெல்லாம் அவருக்கு மட்டும் இல்லைப்பா, அதான் புக்கு படிப்பார்ப்பா. எனக்கே இந்த குற்றச்சாட்டு வந்தது ஒரு 8-10 வருஷம் முன்னாடி. கூட இந்த அதான் சொன்னேன் இல்லைங்களா, சிஷிய கேடிகளால். சிஷிய கோடிகள்னா சொல்லக்கூடாது. எப்பா தயவு செய்து சொல்கிறேன், இந்த சிஷியன்னு ஒருத்தம் கூட என்கிட்ட தேடி வந்துடாதீங்க. வேணாம், இந்த கேட்குறேன் பேசிட்டு நீங்கள் எப்போ எனக்கு தப்பாக பேசுங்க, எனக்கு கவலை கிடையாது. ராத்திரி 11 மணி வரலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன், நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். இவர் எப்படி உள்ள உயிருக்கு வருது, உயிர் மட்டும் பேசுகிறாருப்பா அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். நம்ம போய்டுவேன்ல வீட்டில், நைட்டெல்லாம் உட்காந்து புக்கு படிப்பாராம். யார் இவர்? நைட்டெல்லாம் உட்காந்து புக்கு படிப்பாராம், வெடியோ படிப்பாராம். காலையில் வந்து அப்படியே மற்றவங்களுக்கு சொல்லுவாராம் எடுத்து. இப்படி ஒரு விஷயத்தை கலை போட்டான். காலங்காத்தால் 5:30 மணிக்கு வந்து எழுப்பார். 5:30 6 மணி 6:05 முருகேந்திரன்றவரும் அவங்க மனைவி ஈஸ்வரியும் அவங்க பையன் ராகுல்ன்ற 3 பசங்க வருவாங்க. அப்போ ஏந்து வந்து உட்காருவேன். 11 மணிக்கு வரையிலும் ஆளுங்க இருந்துகிட்டே இருக்கும். வரவங்களுக்கு உணவு கொடுக்குறதோ ஏதோ ஒன்று பண்ணுறதோ, அவங்கக்கிட்ட பேசுகிறதோ, அவங்களுக்கு சால்வ் பண்ணுறதோ, அவங்க பிரச்சனைக்கு இப்படியே தான் ஓடிட்டு இருந்தது. குறைஞ்சி ஒரு 70-75 பேரை சாதாரணமாக ஒரு நாளைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்போ நான் எல்லாரையும் விட்டு விலகி வந்திருக்கேன்றது வேறு. ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னால் சந்திச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து உழணும் போல் இருக்கும். உடம்பு வலி, டயர்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாரும் அனுபவிக்கிறவங்க தானே. அதையும் மீறி உட்காந்துருப்பேன். 11 மணிக்கு தான் கூட்டம் கலையும். 11 மணிக்கு மேலே வந்தேன்னா புஸ்தகத்தில் கை வைப்பேன். எழுத்து வேலை இருக்குது. 2:30-3 மணி வரலாம் உட்காந்து அப்படியே எழுதிட்டே இருப்பேன். என்ன அறியாமல் அந்த பேனா ஒரு பக்கம் இருக்கும், லைட்டு ஒரு பக்கம் இருக்கும், நோட்டு ஒரு பக்கம் பறக்கும். சமயத்தில் எமர்ஜென்சி லேம்பு கூட ஒரு பக்கத்தில் கிடக்கும். அப்படியே கிடப்பேன். காலையில் அண்ணி வந்து எழுப்புவாங்க, முருகேந்திரன் வந்திருக்காருப்பா அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே வருவேன். வெளியே வந்து உட்காந்தேன்னா மூஞ்சை கழுவிட்டு ஒரே ஆதாரம் தண்ணி தலைமையில் ஊற்றி தூக்கத்தை கலைச்சி உட்காந்து பேச ஆரம்பித்தேன்னா 11 மணி. அப்போ கொடுக்குறான இந்த சிஷிய கேடிகள் பட்டம். நைட்டெல்லாம் உட்காந்து புக்கு படிப்பார்ப்பா, பகலெல்லாம் உட்காந்து அவர் பேசுவார்ப்பா. ஒரு விஷயத்தை, தவம் என்கிற சாதனத்தை சரியான முறையில் பயன்படுத்தினா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். நரம்பு மண்டல தளர்ச்சி வந்து நமக்கு ஏற்படக்கூடாது. அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடிப்படை. இது அனுபவத்தில் தான் பேசுகிறோமே தவிர அடுத்தவங்க சொல்லி பேசுனது இல்லை. இந்த வார்த்தைகளோ இந்த மாதிரி செயல்களோ உலகத்தில் நீங்கள் எந்த புக்கில் தேடினாலும் நாங்கள் எழுதின புக்கை தவிர எதையும் பார்க்கக்கூட முடியாது உங்களால். இந்த சங்குகள் பற்றியோ நாங்கள் பேசுகிற விஷயங்கள் பற்றியோ நேரடி அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். இது இல்லைன்னா பேசுகிறது கிடையாது, எடுத்து சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ தூரம் எங்கள் குரு என்னை முட்டாளாக வச்சிடலன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். மக்களுக்கு உலகத்தில் நல்லதை செய். பாவமாக இருக்குது இந்த மக்களுக்கு தான். எனக்கு குரு காணிக்க என்னார், எல்லா குருவும் லட்சம் கொடுக்குறியா, கோடி கொடுக்குறியா, 50,000 கொடு, 5,000 கொடுக்குறியா, 2,000 கொடுக்குறியான்னுவான். குரு கேட்குறார். மேல் நல்லாத்தோருக்கும் திருவள்ளூருக்கும் நடுவில் இந்த பேரிகார்ட் போட்டிருப்பார், 2 பக்கம் கட் பண்ணுற இடத்துல. எனக்கு ஒரு காணிக்க கொடுங்களேன் எனக்கு அப்படின்றார். வாங்க போங்க, நான் இதுவெல்லாம் வாடா படம் கூட பேச கிடையாது. அப்படி இல்லை நான் நுழையிறேன், சொல்லுங்க அப்படின்னு. என்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கு சொல்லுங்க அப்படின்றேன். எனக்காக ஒரு சின்ன ஒரு காணிக்கைங்க இப்படிதான் பேசுறாரு. அங்கங்க சபைகளை நிறுவுங்க, ஒரு இடத்துல நிரந்தரமாக தங்காதீங்க, எங்கேயாவது உங்களுக்குன்னு ஒரு இடத்த வச்சுக்கிங்க. இந்த மக்களை பார்க்க பாவமாக இருக்குதுங்க. ஒரு ஞானியால மட்டும்தான் இப்படி சிந்திக்க முடியும். மக்கள் தனக்கும் 6-7 குழந்தைங்க இருந்தது அவருக்கும், அதுங்களை பற்றி கூட இதுவரையிலும் என்கிட்ட பேசுனது கிடையாது. இந்த மக்களை பார்க்க பாவமாக இருக்குதுங்க, அதுங்களுக்கு ஏதாவது செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை. எதுக்கும் எதிர்பார்க்காதீங்க, கிடைச்சாலும் தள்ளாதீங்க, இல்லைன்னாலும் கவலைப்படாதீங்கன்னார். இந்த செகண்ட் வரையிலும், இந்த கட்டை தரையில் விழும் வரையிலும் அவர் சொன்னதை நிறைவேற்றுவேன், சத்தியமாக செய்வேன். இதுவரையிலும் செய்துன்னு தான் இருக்கிறேன். அதனால் மனிதர்கள் எப்படி வாழணும்னு சொன்னால் இப்படி தான் வாழணும் அப்படின்றதுக்கு எங்கள் குரு ஒரு உதாரணமாக
எனக்கு என்கிட்ட காணிக்கை கேட்டார். அந்த காணிக்கையை நான் இதுவரையிலும் மக்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். எதிர்பார்ப்புகளை என்னையும் வந்து கொஞ்சம் சித்திரவதை பண்ணாத கொஞ்சம் பார்த்துக்கினா நீங்கள் ஒரு கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குன்றதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். விமர்சனம் தப்பு இல்லை, தெளிந்த விமர்சனத்தை பண்ணுங்கள். நீங்கள் பேசுகிறது இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாதன்னு சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டியது. நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ண திணிக்காதீங்க. உங்களுக்கு தான் நோய்கள் வரும், எங்களுக்கு எதுவும் கிடையாது. கயட்டை போட்டாச்சு எல்லாத்தையும், சட்டம் மட்டும்தான் மாட்டிக்கின்னு இருக்கிறோம், இதுவும் கயண்டுரும். அதனால் எப்போவும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எங்களை மட்டும் இல்லை, எங்களை போல இருக்க யாருக்குமே இந்த தொந்தரவு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பாருங்கள், இந்த ஒட்டரை சங்கு வந்து மிக அற்புதமான வரும். இதனுடைய அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சு. தொகுப்பு அடுத்த ஒரு தொகுப்பில் கூட. நன்றி, வணக்கம்.